ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து யூடியூப் சேனல் வீடியோஸ்க்கு எப்படி வந்து எண்ட் ஸ்க்ரீன் அண்ட் ஐ கார்டு வந்து செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஐ கார்டு அண்டு எண்ட் ஸ்க்ரீன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வீடியோ வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்கன்னா, நம்ம சேனலோட இன்னொரு வீடியோஸை வந்து நம்ம வந்து ஐ கார்டு மூலமாகவோ இல்லை வந்து எண்ட் ஸ்க்ரீன் மூலமாகவோ ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். அதை வந்து அவங்க பார்க்கும்போது நமக்கு வந்து வியூஸ் அதிகமாகும். அதுக்காக தான் வந்து இது யூஸ் பண்ணுறோம். எண்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க நமக்கு. இப்போ சேனல் வீடியோஸில் உங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். அதில் வந்து பென்சில் மாதிரி இருக்கு இல்லைங்களா சிம்பிள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். அதில் வந்து பேசிக், மோர் ஆப்ஷன்ஸ்னு 2 இருக்கும். பேசிக்கில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து எண்டு ஸ்க்ரீன், கார்ட்ஸ்னு 2 ஆப்ஷன் வரும். அதில் வந்து எண்டு ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவோட எண்டில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனும் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரே ஒரு வீடியோ ஆட் பண்ணலாம். கடைசியில் வந்து உங்களுடைய வீடியோ எண்டில் வந்து ஒரு வீடியோவும் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு வீடியோவும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனும் தெரிகிற மாதிரி வைக்கிறேன். இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த வீடியோ வந்து டிஃபால்ட்டாக பெஸ்ட்டு ஃபார் வியூவர்னு சொல்லி அதுவே வந்து செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதே வந்து இருக்கிறனால வச்சுக்கலாம். இல்லைனா வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா வேறு வீடியோ கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி கூட இதில் வச்சுக்கலாம். இப்போ சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து டிஸ்ப்ளே ஆகும் வீடியோவோட எண்டில். எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் வந்து சேவ் ஆயிரும். அடுத்தது வந்து கார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கார்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி கார்ட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும். நீங்கள் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து ஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ப்ளேலிஸ்ட்டா, இல்லை சேனலான்னு கேட்கும். இப்போ நான் வந்து வீடியோ செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த வீடியோவோட இது வந்து வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா சஜஸ்டன்னு சொல்லி உங்கள் வீடியோ வகையை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து மேலே வந்து டிஸ்ப்ளே ஆகும். அடுத்தது சேவ் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எப்படி எண்ட் ஸ்க்ரீன் அண்ட் ஐ கார்டு வந்து செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் எல்லாம் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.